ஃபோர்த் டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ். இந்தியாவில் மற்றும் உலகளவில் மிக முக்கியமாக விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள், அதில் எத்தனை நபர்கள் பங்கேற்கிறாங்க, இப்போ ஒரு விளையாட்டுனா இத்தனை நபர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை, அந்த விளையாட்டுக்கான அடிப்படைத்துவம் இருக்குது. ஸோ அது என்னென்ன விளையாட்டுக்கு எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு 11 விளையாட்டு வீரர்கள் உள்ளனர். ஃபீல்டு ஹாக்கி என்ற விளையாட்டிற்கு 11 விளையாட்டு வீரர்கள் விளையாடுகின்றனர். பேட்மிண்டன் என்று சொல்லக்கூடிய விளையாட்டிற்கு தனியாகவும் அல்லது இணைந்தும், அதாவது சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் கேட்டகரியில் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. ஃபுட்பால் கேமுக்கு 11 விளையாட்டு வீரர்கள் இருந்தால் தான் நம்ம அந்த விளையாட்டை விளையாட முடியும். பேஸ்பாலுக்கு 9 விளையாட்டு வீரர்கள், பேஸ்கெட் பாலுக்கு 5 விளையாட்டு வீரர்கள், பில்லியார்ட்ஸுக்கு 1, பாக்ஸிங் 1, பிரிட்ஜ் விளையாட்டிற்கு 2 வீரர்கள் இருந்தால் தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும். செஸ்ஸுக்கு 1 விளையாட்டு வீரர், போலோ என்ற விளையாட்டிற்கு 4 விளையாட்டு வீரர்கள் இருந்தால் தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும். ரக்பை ஃபுட்பால், இது 15 வீரர்களை கொண்ட ஒரு விளையாட்டு ஆகும். ஸ்னூக்கர் விளையாட்டிற்கு 1 நபர் தான். டேபிள் டென்னிஸ் விளையாட்டிற்கு சிங்கிள்ஸு டபுள்ஸ் என்ற 2 கேட்டகரி இருக்குது. அதாவது மென்ஸ் சிங்கிள் இல்லைனா விமென்ஸ் சிங்கிள், இல்லை மென்ஸ் டபுள்ஸ் இல்லை விமென் டபுள்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் விளையாடுவாங்க. லான் டென்னிஸ் விளையாட்டிற்கும் இந்த வகையில் தான் 1 அல்லது 2 வீரர்களை கொண்டு விளையாடப்படுகிறது. வாலிபால் விளையாட்டிற்கு 6 விளையாட்டு வீரர்கள் இருக்கணும். வாட்டர் போலோ விளையாட்டிற்கு 7 விளையாட்டு வீரர்கள், கர்லிங் விளையாட்டிற்கு 4 விளையாட்டு வீரர்கள், ஐஸ் ஹாக்கி விளையாட்டிற்கு 6 விளையாட்டு வீரர்கள், நெட்பால் விளையாட்டிற்கு 7 விளையாட்டு வீரர்கள் இருந்தால் தான் விளையாட முடியும். கோர்ஃப் பால் என்று சொல்லக்கூடிய விளையாட்டிற்கு 8 வீரர்களும், டக் ஆஃப் வார் என்று சொல்லக்கூடிய விளையாட்டிற்கு 8 வீரர்களும், கொக்கோ விளையாட்டிற்கு 9 வீரர்களும், கபடி விளையாட்டிற்கு 7 வீரர்களும், ஹேண்ட்பால் விளையாட்டிற்கு 7 வீரர்களும் இருந்தால் தான் அந்த விளையாட்டை நம்ம விளையாட முடியும். இந்த வீடியோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள் இந்திய அளவிலும் சரி உலகளவிலும் எந்தெந்த போட்டி நடைபெறுது, ஸோ அதில் எத்தனை விளையாட்டு வீரர்கள் பங்கெடுத்திருக்காங்க, அவங்க எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது கேட்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபோர்த் டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.